கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாய்நாதரின் அற்புதமான அருளாஸ்திகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விடியும் நேரம் வந்து விட்டது. எவ்வளோ பிரமாதமாக சொன்னார்ல, அமர்க்களமாக சொன்னார்ல. நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி, பாபா எனக்கு எப்போ விடியும், அதானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அற்புதமாக சொல்கிறார் சாய்நாதர், விடியும் நேரம் வந்து விட்டது, நம்பிக்கையோடு இரு, தக்க நேரத்தில் நானே வருவேன்கிறார். அதுதான் சாய்நாதர். ஓடி வருவார் சரியான நேரத்திற்கு, அற்புதமாக அருளாசிகளை பொழிவதற்கு ஓடி வருவார் நம் சாய்நாதர் இல்லையா. அந்த ஆசிகளை பெற்ற 5 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நம்பிக்கை என்னும் ஒளியை நம்முள் ஏற்றுவதற்கு பாபா பிரமாதமாக அருளாசிகளை வழங்குகிறார். யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி லீலா அவர்களுக்கு. என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். அவங்களும் சச்சரிதம் ரெகுலராக படிக்கிறேன்னா, ஏகமுக தீபம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என் பொண்ணோட பிஆருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னா நடக்க மாட்டேங்குதுன்னாங்க. நம்பி நம்மை அழைத்தார்கள் இல்லையா. சாய்நாதர் நம் மூலமாக ஒரு அற்புதமான பூஜையை சகோதரிக்கு சொன்னார். என்ன நடந்தது, பாபா என்ன அருளாசி வழங்கினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்த வெளிநாட்டில் வசிக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் சகோதரி கிரகலட்சுமி அவர்கள் மகனின் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். கோபுரம் டிவிக்கு ஃபோன் பண்ணால் நிச்சயமாக பதில் கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும், நம்பிக்கையோடு அழைக்கிறார்கள். பாபா எப்படி கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சகோதரியின் மகனுக்கு. என்ன ஆசீர்வாதங்க, பிரமாதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். ராம்நாடை சேர்ந்த சகோதரி சண்முகப்பிரியா தம்பியின் திருமணத்திற்காக கோபுரம் டிவிக்கு ஃபோன் பண்ணணும், அண்ணாவை கேட்டால் கண்டிப்பாக பதில் கிடைக்கும், பாபா நல்ல பதில் கொடுப்பார் நினைக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம அற்புதமான பரிகாரத்தை சாய்நாதர் நமக்கு உணர்த்திய அற்புதமான பரிகாரத்தை சொல்கிறோம். என்ன அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். தஞ்சையை சேர்ந்த சகோதரி திலகவதி அறிவழகன். சகோதரிக்கு பாபா கிட்ட பெரிய புரிதல் கிடையாது. பாபா சகோதரியை ஆட்கொண்டு என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 4 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 318வது எபிசோடில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு சகோதரி என்கிட்ட அற்புதம் சொன்னாங்க. நான் ஒரு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன்னா லைசன்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைத்தது என்று சொன்னார்கள். நான் கவர்மெண்ட் வேலை கிடைத்தது என்று சொல்லிவிட்டேன். அது தப்பு தான். அது சகோதரி சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஆனால் எதற்காக நான் அதை சொன்னேன் என்பது இப்போ இந்த எபிசோடில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் அருளாசிகள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி பிரமாதமாக நமக்கு டைட்டில் கொடுத்தார் இல்லையா. அந்த அருள் வாக்கு சத்திய வாக்கு, பிரமாதமான அருள் வாக்கு. விடியும் நேரம் வந்து விட்டது, நம்பிக்கையோடு இரு, தக்க நேரத்தில் நானே வருவேன். அது என்ன சொல்கிறார் பாபா, உனக்கு சரியான நேரம் வரும்போது, சரியான காலம் வரும்போது என்னுடைய அருளாட்சிகள் உன்னை தேடி வரும். அதைத்தான் சொல்கிறார் பாபா இல்லையா. நானே நேரில் வருவேன்னு அதான அர்த்தம் இல்லையா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். ஏன்னா இன்றைக்கி 5 அற்புதங்களை நமக்கு சாய்நாதர் ஆசீர்வாதமாக அனுப்பி வைத்திருக்கிறார். நம்முள் நம்பிக்கை ஒளி ஏற்றுவதற்கு இல்லையா. நான் இவங்களுக்கு மட்டும்தான் செய்வேனா, உங்களுக்கும் செய்வேங்கிற ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை நம்மிடம் தெரிவிப்பதற்காக சாய்நாதர் இன்றைக்கி 5 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். வாங்க வரிசையை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் அன்பு சகோதரி லீலா அவர்களுக்கு. இப்போ சமீபத்தில் இந்த H1B விசா கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம அற்புதங்கள் சொன்னோம். அந்த அற்புதத்திலே நான் சொல்லும்போது சொன்னேன், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஐயோ நம்ம அற்புதம் சொல்லேன்னு கட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு ஒரு சகோதரி பற்றி சொன்னேன். அதே நிகழ்வு இங்கும் நடந்தது. ஐயோ அண்ணாட்ட சொல்லவே இல்லையே, அங்கிருந்தானே நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. சாய்நாதர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதத்தை சொல்கிறேன் என்று சகோதரி என்கிட்ட பேசினாங்க. பிரமாதமான அற்புதம். சகோதரி மகளின் பிஆருக்காக காத்திருக்கிறார்கள். மகளும் வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. அந்த பிஆர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக ஒரு லைசன்ஸ் அது கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். அது அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாதான், ரொம்ப கஷ்டமாக. அந்த மாதிரி காலகட்டத்தில் சகோதரி 1.5 வருடமாக
பாபாவிடம் கோரிக்கை வைத்து காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் சச்சரிதம் டெய்லி ஒரு எபிசோட் படிச்சிருவேன்னா, அதுக்கப்புறம் ஏகமுக தீபம் ஏற்றினேன். இப்படி வரிசையாக நான் பூஜைகள் செய்து கொண்டு வந்தாலும் எதுவுமே நடக்கலை. எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, பிரசாதனா நீங்கள் உங்களுடைய வாயால் ஒரு பூஜையை சொல்லுங்கள், பாபாவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும்னு சகோதரி சொன்னாங்க. எனக்கு பாபா உணர்த்திய பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை. பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு நாள் தான் செய்யணும். ஆனால் பாபா உணர்த்தியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தினார். நான் சகோதரிக்கு சொன்னேன், அம்மா பாபா ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குறாரு, 9 வியாழக்கிழமைகள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுங்கள், கண்டிப்பாக மகளுக்கு பிஆர் கிடைக்கும், பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொன்னேன். சகோதரி நம்பிக்கையோடு பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த வாரமே ஆரம்பிச்சிட்டாங்க பிரமாதமாக. அந்த வியாழக்கிழமை செய்கிறார்கள். அந்த வியாழக்கிழமை செய்து முடித்த 5வது நாள் இந்த அப்ளிகேஷன் போடலாமான்னு கேட்டு நம்ம ஒரு விண்ணப்பம் செய்யும்போது அவர்கள் போடலாம்ன்ற சொன்ன பிறகு தான் போடணுமா, அதற்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிதான். அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம் பிஆருக்கு அப்படின்ட்டு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு இல்லையா. அடுத்த வாரம் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறாரு. அப்புறம் எதுவுமே நடக்கலை. 9 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் அப்படி ஒரு க்ரீன் சிக்னல் வந்ததுன்னா இப்போ 9 வாரம் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சொன்னேன், நம்பிக்கையோடு காத்திருங்கள், பாபா அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண வச்சுட்டார்ல, பாபா ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், நம்பிக்கையோடு காத்திருங்கள்னு சொன்னேன். புத்தாண்டும் பிறந்துருச்சு, 2026 பிறந்துருச்சு. சகோதரிக்கு என்ன ஒரு பயம்னு கேட்டிங்கன்னா, சகோதரின் மகளுக்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் விசா இருக்குது. அதுக்குள்ளே பிஆர் கிடைக்கணும், இல்லை அன்னைக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா அவங்க இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அந்த ஒரு அற்புதமான இமெயில் சகோதரியின் மகளுக்கு வருது, நீங்கள் பயோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சகோதரியின் மகள் சொன்னாங்க, அம்மா பயோமெட்ரிக் நம்மளை அலோவ் பண்ணாங்கனாலே நமக்கு பிஆர் கன்ஃபார்ம்னு அர்த்தம்மா அப்படின்னாங்க. தொடர்ந்து அப்படி ஏறுமுகம்தான், அமக்களப்படுத்திக்கிட்டே வர்றார் சாய்நாதர். ஒரு ஸ்டெப்பாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போ பிப்ரவரி 16ஆம் தேதியோட விசா முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிஆர் எப்போ வரும்னு ஒரு ஐடியாவே இல்லை. நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள், சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டு காத்திருக்கிறார்கள். பாபா செய்த அற்புதம், கரெக்டாக பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி காலையில் மெயில் வருது, உங்களுடைய பிஆர் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா பாபாவுக்கு ஓடி போய் நன்றி சொன்னேன். நான் உடனே சொன்னேன், அதுதான் கரெக்டான முறை. சாய்நாதருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு சரியான நேரத்தில் சரியான காலத்தில் தக்க தருணத்தில் நானே வருவேன்னார். எப்படி வந்தார் பாருங்கள், அமக்களமா இல்லையா. பிஆர் ரூபத்தில் சாய்நாதரின் தரிசனம் சகோதரியின் மகளுக்கு இல்லையா. இதெல்லாம் எதுக்காக பாபா சொல்ல வைக்கிறார்ன்றது அவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் பிஆருக்காக காத்திருக்கீங்கன்றது அவர் தெரியும் இல்லையா. அதற்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், இந்த சகோதரியின் மகளுக்கு பெற்றுக் கொடுத்தது போல் உங்கள் அத்துணை பேருக்கும் பெற்றுக் கொடுப்பேன். அதுதான் பாபாவோட ஆசீர்வாதம். நிச்சயமாக கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். இன்றைக்கி முதல் அற்புதமே பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர். முதல் அற்புதத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லி அத்துணை பேரும் நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்ன சாய்நாதர் அடுத்து ஒரு பிரமாதமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய சகோதரிகள் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, மகளுக்கு திருமணம் ஆகலைன்னு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் இன்றைக்கி 2 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். 2 வழிமுறைகளை நமக்கு அப்படி புரிய வைக்கிறார் சாய்நாதர். சரி வாங்க தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி கிரகலட்சுமி அவர்கள். சகோதரியின் மகனுக்கு திருமணமாக வேண்டும். அண்ணா 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணா, நடக்கவே மாட்டேங்குது, நீங்கள் தான் வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னாங்க. நான் சொன்னம்மா 5 விளக்கு பூஜைக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாதுமா, நீங்கள் 5 விளக்கு பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன். சகோதரி சொன்னாங்க, அண்ணா 5 விளக்கு பூஜை நான் 1 வருடமாக மாதம் பண்ணிட்டு வரேன்னா அப்படின்னாங்க. அம்மா அந்த 5 விளக்கு பூஜை செய்கிறீங்கன்னா நிச்சயமாக 5 விளக்கு பூஜை வழிகாட்டும். 5 விளக்கு பூஜை அற்புதமான பூஜை, அதை பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சாய்நாதரின் அருளாட்சிகள் நிச்சயமாக கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும்னு சொன்னேன். சகோதரியின் கணவரும் சகோதரியின் மகனும் ஷீரடிக்கு வருகிறார்கள்னு எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஷீரடிக்கு வராருன்னா அங்கே பக்கத்தில் சுக்கராச்சாரியர் ஆலயம் இருக்குது. பாருங்கள் எப்படி பாபா இன்றைக்கி நமக்கு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள். திருமணமாகாத பெண்ணோ மகனோ இருந்தால் அந்த குழந்தைங்களையோ இல்லை நீங்களோ கூட
அந்த சுக்கராச்சாரிய ஆலயத்தில் போய் வழிபட்டு அங்கே ஒரு பூஜை இருக்குது, அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஷீரடிக்கு வெகு அருகிலேயே இருக்குது, கோபர்காமனில் இருக்குது. அற்புதமாக. அதனால் இதை செய்யுங்கன்னு சொல்லி சகோதரிகிட்ட சொன்னேன். சகோதரி, அண்ணா தம்பி தான் வராரு, நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னாங்க. நம்ம சாய் மகிமாவில் சொல்லி தம்பியை கூட்டிகிட்டு போய் அற்புதமாக சுக்கராச்சாரிய ஆலயத்தில் அந்த பூஜையை வெற்றிகரமாக முடித்தோம். தம்பி கிளம்பி ஃபாரின் போகிறாரு. உடனே ஒரு பெண்ணின் ஜாதகம் வருகிறது, அற்புதமாக முடிக்கிறார்கள். அடுத்த சகோதரி வராங்க, இங்கே உட்காந்து பேசி முடித்து ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போது திருமண நாளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ சகோதரிக்கு என்ன ஆசைன்னு இதை பிரசாத் அண்ணாட்ட சொல்லணும். நம்ம சென்னைக்கு போகிறோமா என்னன்னு தெரியல, அண்ணாவை பார்க்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சகோதரி ஷீரடியில் இருக்காங்க. அன்று நானும் ஷீரடியில் இருக்கிறேன். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா பாருங்கண்ணா, பாபா ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணார், உங்களை பார்த்து நேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பாபா உங்களே ஷீரடிக்கு வர வச்சுட்டார். நாங்கள் அதுதான் சாய்நாதர். நியாயமான ஆசைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். சகோதரியின் மகனுக்கு அற்புதமாக திருமணத்தை நிச்சயித்து அப்படி கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார். அதான் சாய், நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் இந்த 5 விளக்கு பூஜை ஒரு அற்புதமான பூஜை இல்லையா? இந்த சுக்கராச்சாரியார் ஆலயத்தோட அந்த பூஜை அடிஷ்னல். அதை நம்ம ஷீரடி போகும்போது செய்யலாம். ஆனால் நம்ம இங்கே தான் இருக்கோம், சென்னையில் தான் இருக்கோன்னா இந்த 5 விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள். 5 விளக்கு பூஜை ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை நமக்கு பிரமாதமாக கொடுக்கும். எல்லா விஷயத்துக்கும் 5 விளக்கு பூஜை செய்யலாம் அற்புதமாக. இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம்னா 3வது அற்புதமும் திருமணத்தை பற்றிய ஒரு அற்புதம். 3 வருடங்களாக தம்பியின் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம். சகோதரி பேர் சண்முக பிரியான்னு பேர், ராம்நாட்டில் இருக்காங்க. ஆனால் தம்பிக்கு திருமணம் ஆகலை, இதுதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மாவை பேச சொல்லுங்கள் என்கிட்ட என்ன. அப்புறம் அம்மா பேசினாங்க. நான் அம்மாட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னேன். அம்மா, ஒரு மஞ்சக்கயிறு எடுத்துக்கங்க, மஞ்சக்கிழங்கு எடுத்துக்கங்க. மஞ்சக்கிழங்கை மஞ்சக்கயிறில் கட்டி சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். அவர் உங்கள் மகனுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார், சத்தியமான உண்மைன்னு. அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மஞ்சக்கிழங்கு எடுத்துக்கிட்டு நேரில் ஒரு பாபா ஆலயம் இருக்கான், நேராக அந்த ஆலயத்துக்கே போயிட்டாங்க. அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே அழகை கட்டி அங்கே இருக்கிற சாய்நாதரின் பாதங்களில் வச்சு அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து திருமணத்திற்காக இப்படி ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பாபாவின் பாதங்களில் வைக்க சொன்னாங்க. பாபாவின் பாதங்களில் வச்சு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சோன்னா நாங்கள் 3 மாதத்தில் அற்புதமான மணமகள் எங்களை தேடி வந்தார். அற்புதமாக ஒரு பெண் என் தம்பிக்கு கிடைத்தால். இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு சகோதரி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இது போன்ற எளிய பரிகாரங்கள் தான் நமக்கு மகான்கள் கொடுப்பார்கள். ஆனால் சகோதரிகளில் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில சகோதரிகள்லாம் என்கிட்ட பேசும்போது, அண்ணா நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க பரிகாரம், ஏதாவது பெருசாக சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். பெரிதாக செய்தால்தான் பரிகாரமானு கேட்டால் இல்லை. மகா பெரியவரோ பாபாவோ சாய்நாதரோ நமக்கு சொன்ன பரிகாரம்லாம் எளிமையான பரிகாரம் தான். அன்னதானம் செய், இந்த விபூதியை வைத்துக்கொள், இப்படி தான் நமக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்மக்கிட்ட இந்த உதி இருக்குது பாருங்கள், அதுக்கு என்ன மகிமை இல்லையா? அந்த உதியின் மகிமையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த நாளெல்லாம். சாய்நாதர் அவ்வளோதான், அதுதான் மிகப்பெரிய பரிகாரம். அதுவே நமக்குலாம் தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் பெருசாக செலவு பண்ணி பண்ண தான் பரிகாரம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. சாய்நாதர் நினச்சிட்டார்னா நம்மளை ஆட்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை செய்வார் இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி திலகவதி அறிவழகன் சகோதரி அதான் சொன்னாங்க, அண்ணா எனக்கு பாபாவே தெரியாதுன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, சாய்நாதர் என்னை ஆட்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் செய்தார். நாங்கள் சகோதரி சொல்லும்போது எனக்கு சிலிர்ப்பாக இருந்ததம்மா, அந்த அற்புதத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். சகோதரி தஞ்சாவூரில் இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க. சகோதரியின் வாழ்வில் நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு திடீர்னு வயிற்றில் ஒரு பெயின் வருது, பயங்கரமான பெயின். ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க, ஸ்கேன் பண்ணால் மிகப்பெரிய சைஸில் ஒரு கட்டி இருக்குது. மருத்துவர்கள் சொன்னார்கள், அம்மா இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. சகோதரி ஊசி போடுறதுக்கே பயப்படுவாங்களாம், ஆப்ரேஷன்னா அலறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில சகோதரிக்கு. சரி அடுத்த டாக்டர்கிட்ட போவோம், ஒரு டாக்டர் தானே அப்படி சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம் சொல்லி இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அந்த மருத்துவரும் சொல்கிறாரு, அம்மா பெரிய கட்டிமா ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டுமா அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் சகோதரி வசிக்கின்ற தெருவில் ஒரு பாபாவின் ஆலயம் இருக்குது. கணவன் மனைவி ஒரு வாட்டி கூட போனது இல்லையா. அன்று கணவர் அந்த ஆலயத்தை கிராஸ் பண்ணி வராரு, அங்கே பயங்கர கூட்டம், வியாழக்கிழமை. நேராக மனைவிட்ட வந்தார்.
ஏமா நம்ம ஏன் அந்த பாபா ஆலயத்துக்கு போகவே மாட்டேங்கிறோம்? பாருங்கள் எப்படி பாபா எடுக்கிறார் பாருங்கள் அழகாக. சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பேன் பார் இல்லையா, அந்த வேலையை எப்படி பார்க்குறாரு பாருங்கள். போகலாங்க, நமக்கு என்னங்க போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியும் கதவை மூடிட்டு வராங்க. 2 பேரும் ஆலயத்திற்குள் செல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்த மாதிரி இருந்ததுன்னா, என்னமோ யாரோ என்னை பாதுகாப்பாக தாங்கி கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். அந்த ப்ரீஸ்ட் என்னை கூப்பிட்டு ஒரு படத்தை பரிசாக கொடுத்தார். அப்படி தான் சாய்நாதர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். சாய்நாதர் வராருன்னா பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றன்னு அர்த்தம் இல்லையா? அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? சகோதரி அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க, நேர கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சாங்க. அடுத்த நாள் பாபா பாருங்கள் என்ன அற்புதம் பண்ணார் பாருங்கள். சகோதரிக்கு பிரசவம் பார்த்த ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. டாக்டர் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் காலைல ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாளைக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அவசரப்பட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஒரு மெடிசன் இருக்குது நான் கொடுக்குறேன், 3 மாதங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அப்போவும் கட்டி இருந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம அப்படின்னாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்தது. அந்த மருந்து சாப்பிட ஆனால் எனக்கு ஒரு புதிய லோகத்துக்குள் நான் நுழைந்தது போல் இருந்ததுன்னா, நான் நேராக அதுக்கப்புறம் பாபா பாதங்களை நான் விடுறதே இல்லை. ஏன்னா அப்பா வந்த பிறகு தான் எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். 3 மாதங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து சாப்பிட்டேன். அப்போ தான் நான் இந்த சர்க்கரையில் அக்கறை இல்லை விரதம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பிடித்த பொருளை ட்ராப் பண்ணால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். 48 நாட்கள், இந்த 90 நாளில் 48 நாட்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவை ட்ராப் பண்ணேன் நான் அப்படின்னாங்க. அடுத்த 90 நாள் முடியுது. ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. பாபாட்ட தான் கொண்டு போய் வச்சுட்டு, அப்பா எதுவுமே இருக்கக்கூடாது, மருத்துவர்கள் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லணும், இதெல்லாம் பாபாட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நேர மருத்துவர்கிட்ட போகிறேன். மருத்துவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தவர், எங்கேம்மா இருக்குது கட்டியே காணுமேங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா எனக்கு. அன்றைக்கி பாபா மட்டும் எனக்கு அந்த மருத்துவரை காட்டலைன்னா நான் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பேன். நான் சாய்நாதர் என்னை ஆட்கொண்டு, அது வரைக்கும் பாபா புரிதலே இல்லை சகோதரிக்கு. அதே தெருவில் இருந்தாலும் பாபா என் ஆலயத்துக்கு போனதில்லை. ஆனால் சகோதரியை ஆட்கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் செய்கிறார். இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்கும்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. சாய்நாதர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா எந்த எண்டு வேணால் போய் நம்மளை அழகாக ஜம்முன்னு சூப்பராக கூட்டு போயிடுவார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். நான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருளாசிகள் நம்மை தேடி வரும். இப்போ அடுத்த அற்புதம் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி என்கிட்ட எல்லோரும் கேட்டே இருக்கீங்க. அது எப்படி செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், நம்ம தனி எபிசோடாகவே போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த எபிசோட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் செய்யணும். 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் விடிய காலையில் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 2:30க்கே எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். நம்ம இந்த பூஜை செய்வதற்கு 3 விளக்குகள் வேண்டும். 3 அகல் விளக்குகள். மண் அகலாக இருந்தால் சிறப்பு, இல்லை பித்தளை அகல் இருந்ததுன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். விளக்குகளை ஏற்றுங்கள். 3 திசைக்கு அந்த முகம் பார்ப்பது போல் வையுங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு 3 திசைக்கு 3 விளக்குகளை வைத்துவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதி போட்டு ஒரு பிரசாதம் வச்சுட்டு அதன் பிறகு சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை ஒலிக்க விடுங்கள் அல்லது படியுங்கள். ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா பூஜை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாபாவுக்கு ஒரு சின்ன ஆரத்தி காமிச்சிட்டு, ஆரத்தி பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஓம் சாய்ராம் சொல்லி கூட ஆரத்தி எடுக்கலாம். ஆரத்தி காமிச்ச பிறகு அந்த உதி கலந்த தண்ணியை நீங்கள் யாருக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அவருக்கே கொடுத்து குடிக்க வைங்க. இல்லை அவர் இங்கே இல்லை, இங்கே வெளியூரில் இருக்காருன்னா அவருக்கான தண்ணியை நீங்களே குடிங்க. இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு நீங்கள் தண்ணியை குடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான பூஜை, அற்புதமான பூஜை, பலன் கொடுக்கக்கூடிய பூஜை. ஒரே ஒரு நாள் செய்தால் போதும். ஆனால் இன்றைக்கி நமக்கு எபிசோடில் பாபா உணர்த்தினது 9 வியாழக்கிழமைகள் செய்யின்னு உணர்த்தினார். அந்த சகோதரியின் மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா? அற்புதமாக நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லும்போதே சகோதரன் அற்புதம் நமக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரையும் சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். பிரம்மமுகூர்த்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள், சாய்நாதரின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் இல்லையா? வாங்க இப்போ நம்ம அடுத்த அற்புதத்துக்கு போவோம். அடுத்த அற்புதம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 318 எபிசோடில் நான் என்ன சொன்னேங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு
நம்ம அற்புதத்துக்குள்ளே போவோம். சகோதரி நேர பாபாவின் படத்தின் முன்னாடி உட்காந்தாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். இதைத்தான் செய்யணும்னு நான் சொல்கிறேன். சாய்நாதருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எது நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு அற்புதமான குரு, அது அற்புதமான தெய்வம். எப்படி பாருங்க, சகோதரியை அற்புதமாக வழிநடத்தி சென்று லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். இதோடு மட்டும் நிப்பாட்டில் அடுத்து ரிஜிஸ்டர் எக்ஸாம் எழுத வச்சு சகோதரிக்கு இப்போ அங்கே கவர்மெண்ட்டில் வேலையை வாங்கி கொடுத்தார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கின்ற போது அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நாளையை எண்ணி கவலைப்படாதேங்கிறார். ஏனென்றால் உன்னை பாதுகாக்க நான் அங்கும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உன் கூட தான் இருக்கேன், நான் அங்கேயும் நான் தான் இருக்கேன். தெளிவாக சொல்கிறார் சாய்நாதர். இப்போ அந்த 318வது எபிசோடை காமிச்சேன் உங்களுக்கு. அதில் நான் என்ன சொன்னேன்? சகோதரிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சகோதரி அந்த எபிசோடை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா நம்ம அண்ணாட்ட அப்படி சொல்லவே இல்லையே, நம்ம வேலை கிடச்சிதுன்னு சொன்னால் இவரே கவர்மெண்ட் ஜாப்னு சொல்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, ஏன்னா அப்படி சொன்னீங்க, தப்பாக சொல்லிட்டீங்க, எபிசோட் ரிமூவ் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும்போது சகோதரிக்கு ஒரு உணர்வு வருகிறது. நம்மளும் 4 வருஷமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க, நர்சிங் படித்தவங்க, அற்புதமான சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. ஒருவேளை நமக்கு இது பாபாவோட ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். நான் இது நடந்தது ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு. சரியாக ஒரு வருடம் ஆயிடுச்சு. இது ஏப்ரல் 2026. இப்போ சகோதரி ஒரு அற்புதம் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதன் பிறகு நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தேன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். 48 நாட்களுக்கு சர்க்கரையில் அக்கறையில் விரதம் இருக்கேன். அப்புறம் திருப்புகழ் படிக்கிறேன், சஷ்டி விரதம் இருக்கிறேன், எல்லாமே இருக்கேன். நான் சாய்நாதர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்திருந்தேன். ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் 2 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா எனக்கு இப்போ எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். ஒரு வேலைக்காக காத்திருந்தால் 2 வேலை கொடுக்குறாரு பாபா, உனக்கு எது ஒன்றுமே செலக்ட் பண்ணிக்கோங்கிறாரு. ஏன்னா அவர் தானே சொல்ல வச்சார் இல்லையா, அன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்னு சொல்ல வச்சது அவர் தானே இல்லையா. பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். அற்புதமாக தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணி நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் சகோதரி சொல்கிறாங்க. ஆனால் சாய்நாதர் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னு உங்கள் மூலமாக சொல்ல வச்சார்னா சாய்நாதர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, தக்க சமயத்தில் நானே வருவேன்கிறார். எப்படி வந்தார் இல்லையா இன்றைக்கி எல்லாருக்குமே பிரமாதமாக. இன்றைக்கி என்ன அருள்வாக்கு கொடுத்தார் இல்லையா, பிரமாதமான அருள்வாக்கு கொடுத்தார் இல்லையா. விடியும் நேரம் வந்து விட்டது, பிரமாதமாக சொல்கிறார். நம்பிக்கையோடு இரு. அது சகோதரின் அற்புதத்துக்கு ஆப்டாக பொருந்தது. தக்க நேரத்தில் நானே வருவேன் அமக்களப்படுத்தார் சாய்நாதர். இன்றைக்கி பிரமாதமாக 5 அற்புதங்களை கொடுத்து நமக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்றியிருக்கிறார் சாய்நாதர். என்ன அற்புதங்க, ஒரு அற்புதமும். பிஆருக்காக காத்திருக்கும் மகளுக்காக தாய் பிரமாதம பூஜைகள் செய்கிறார்கள். 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை. என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிது இல்லையா. பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர். அதானே சாய்நாதர் இல்லையா. அப்புறம் 2 திருமணங்களை நடத்தி வைக்கிறார். அதுதான் திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கு இன்றைக்கி 2 பிரமாதமான விஷயம் சொல்லியிருக்கார். அந்த 2யுமே செய்யுங்க. 5 விளக்கு பூஜை செய்யுங்கள், அந்த மஞ்சக்கயிறில் கிழங்கு கட்டி பாபாவின் பாதங்களில் வையுங்கள். அந்த அற்புதத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து அந்த திலகவதி டீச்சர் மூலமாக நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும், உன்னை நான் ஆட்கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை முடித்து வைப்பேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். இப்படி 4 அற்புதங்கள் பிரமாதம்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே என் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வச்சு அதை உண்மையாக்கி இருக்கிறார் சாய்நாதர். அவருக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். அதான் அன்றைக்கே சொல்ல வச்சுட்டார். இப்படி பிரமாதமான அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த அற்புத மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ உங்களை அத்தனை பேருக்காகத்தான் பிரார்த்தனை. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.